இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரே ராஜிக்கும் கதிர்க்கும் இடையில குட்டி குட்டி கலாட்டாக்கள் கோபங்கள் இதெல்லாம் வரதை இன்னும் அதிகரிக்க தான் போகுது. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிற காதல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சீரியல்களில் ரொம்பவே நம்புகிறாங்க. அது ஆக்சுவலாக சீரியல் ஆடியன்ஸுக்கு உண்மையும் கூட அவங்க அதுதான் விரும்புகிறாங்க. சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபேன் பேஜ்லாம் ஆரம்பிச்சிடறாங்க. ஏங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணது இல்லைங்க, ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி கூட காமிச்சது எங்களுக்கு தோணுது. பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு இவங்க 2 பேரும் தான் சூப்பர் கப்பலாக இருப்பாங்க. அப்போ லவ் எடிட்லாம் வரும். இப்போதைக்கு நாங்கள் சண்டை போடுறத வச்சு நாங்கள் கொஞ்சம் ஷிப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. அதில் முதல் விஷயமா ராஜி என்னால் தான் கதிருக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, திருட்டுப்பழி வருது. மற்ற எல்லாமே கூட ஓகே, அவன் ஏன் எனக்காக திருட்டுப்பழி ஏற்றுக்கணும்? நான் நம்பக்கூடாத ஒருத்தரை நம்பி ஓடி போனேன். அவன் என்னை பணத்தையும் நகையும் திருடிட்டு என்னை ஓடி போயிட்டான். என்னை கீழே தள்ளி விட்டு நான் கீழே விழுந்து அடிபட்டுச்சா இல்லையான்னு கூட பார்க்காம ஓடி போயிட்டான். அப்படி ஒரு மனசாட்சி இல்லாதவன நான் லவ் பண்ணேன். அதுக்கு ஏன் கதிர் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்ணனோட வீட்டுக்கே போய் கண்ணன் வீட்டு வாசல்லே உட்காந்துருக்காங்க. கண்ணன் வர வரைக்கும் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என்னது போராட்டமாக மீடியாலாம் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்தா யாரோ திண்ணையில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிட போகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னா கண்ணன் தன்னுடைய ஃப்ரெண்டோட வீடு திருச்சியில் இருக்க வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருச்சியில் இருக்க வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. இங்கேருந்து காலேஜ் போட வேண்டியவங்க திருச்சிக்கு கிளம்பி போய் அங்கே போய் கேட்டால் அங்கே இருக்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் இங்கே இல்லையம்மா, அவன் எப்பயோ துபாய் போயிட்டாங்கிறாங்க. பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு துபாய் போயிட்டாரான். அவர் பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறது? என் நகையும் போச்சு, பணமும் போச்சு, கடைசி வரைக்கும் கிடைக்காதா? கடைசி வரைக்கும் கதிர் என்னால் பழி ஏற்றுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இங்கே வீட்டில் காணோம், இன்னமும் ராஜியை காணோம். காலேஜ் போன ராஜி திருப்பி வரல, காலேஜ் போன ராஜி திருப்பி வரலங்கிறாங்க. ஆனால் பாதி நேரம் வீட்டிலே தான் உட்காந்துருந்தாரு கதிர். அப்போ கதிர் காலேஜுக்கு போகிறாரா இல்லையா? இதை வேற எல்லாரும் வேற கதிர் ஐஏஎஸ்லாம் படித்து முடிச்சு கலெக்டராக குன்னக்குடிக்கே வருவார்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு தடவை குமரன் கதிராக இருக்கும் போதும் அதே விஷயம் தான் சீசன் 1 பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன தான் நடக்க போதீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா இப்போ அவளை காணோம் அப்படிங்கிறது காரணமே இவன் தான் திட்டிகிட்டே இருந்தான். அவங்க அண்ணன் அடித்ததுக்கு இவன் என்ன பண்ணுவா, திட்டிகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு திருப்பி பழனிவேல் சொல்ல ஒழுங்காக தேடிட்டு வாங்கடா அப்படின்னு அனுப்புனதுக்கு பிறகு பழனிவேலும் கதிரும் சேர்ந்து ரோடாக பைக் எடுத்து சுற்றி தேடிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சாலும் கண்டமணி திட்ட தான் போகிறார். இப்போ யாராச்சும் கால் பண்ணி இவங்க ராஜியும் ஃப்ரெண்டும் சேர்ந்து திருச்சியில் இருக்காங்க, கண்ணனை தேடி வந்தாங்கன்னு சொல்ல நேராக அங்கே கிளம்பி போய் எதுக்கு நீங்கள் அப்படின்னா அப்புறம் என்னால் தானே திருட்டு பழி அப்படின்னா ஒரு நாள் இப்போ நான் கடைசியில் மற்ற எல்லா பழியும் வாங்கிட்டு இருக்கேன், உன்னை திட்டி வீட்டோட துரத்தி விட்டு உன்னை காணாமல் போய்ட்டு வச்சிட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. வா போகலாம் அப்படிங்கும்பொழுது இந்த கண்ணை இங்கே தான் இருந்தான்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ அவன் துபாய் போயிட்டாங்கிறாங்க. அப்படிங்கும்போது திடீர்னு டவுட் இவர் மட்டும் அங்கே கிளம்பி போனார். அந்த வீட்டில் போய் எல்லாம் பண்ணால் கடைசியில் கண்ணன் அங்கே பார்த்தாங்க அப்படின்னா கண்ணன் 4 முத்தி ஒரு ஃபைட் சீனை வச்சு பணத்தையும் நகையாச்சும் மீறிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியில் துபாய்க்கே போயிட்டார், பணம் வராதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கதிரை திருட்டு பிடி ஏற்றுக்க வைக்கிறதுக்கு பணத்து நகையில் கொஞ்சத்தையாச்சும் திருப்பி கொடுத்துட்டா அந்த மூஞ்சிலே அடித்த மாதிரி முத்துவேல் சக்தியால் மூஞ்சில் அடிச்சிடலாம். ஸோ நடக்கும்னு நினைக்கிறீங்களா? பணம் திருப்பி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் கதிர் ராஜிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரியே இல்லைங்க, சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த சண்டையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போக இவங்க சூப்பர் கப்பல் ஆவாங்கன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரே